Hi, Namire Chennai viewers. Now, I'm Shafi. This is Wealth is Health. வெல்த் இஸ் ஹெல்த்ல நிறைய டாபிக்ஸ் எடுத்து டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல ராஜன் செல்வா நிறையவே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்க டீம்ல இருக்கக்கூடிய செல்வா கிட்ட நாங்க ரைஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அவரோட நாலேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவருக்கு இருக்கிற நாலேஜ் எங்க கூட ஷேர் பண்ணிருக்காரு. செல்வா கிட்ட நம்ம கிட்ட இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. So செல்வஜி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படினா என்ன and இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. பட் பிரைமரிலி நம்ம பார்க்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது பத்தி தான். கடன் பத்திரங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இந்த ஷோல நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறது பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஏன் நாங்க டைரக்டாவே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாது? இப்போ ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டா அதுல ட்ரேட் ஆகிற ஷேர்ஸோட எண்ணிக்கை பார்த்தா ஹியூஜ், பல்லாயிரக்கணக்கான ஷேர்ஸ் ட்ரேட் ஆகும். இதுல எதுல நம்ம போடலாம், எதுல நம்ம போட வேண்டாம் அப்படின்ற ஒரு தடுமாற்றம் நம்மளுக்குள்ள இருக்கும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்ரி மியூச்சுவல் ஃபண்ட் வில் ஹேவ் ஒன் ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பல்லாயிரக்கணக்கான ஷேர்ஸ்ல எது பெஸ்ட் 20-30 ஷேர்ஸ் இவங்க பிக் பண்ணுவாங்க. அது என்ன அடிப்படையிலனா அந்த ஒரு கம்பெனியோட பேக்ரவுண்டு, அவங்களோட கடன்கள், அவங்களோட எதிர்கால திட்டங்கள், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது எந்த துறையை சார்ந்தது, இந்த துறையோட ஃபியூச்சர் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது ஒரு இண்டிவிஜுவலா பண்றது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம். அந்த வகையில மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்வாஜி, நாங்க ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டுலயோ லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாமே? ரெக்கார்டு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட், கோல்டு இதெல்லாம் விட பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் தான். இப்போ எதிர்காலம் பார்க்கும்போது இப்போ கடந்த காலத்தோட இன்னும் ஸ்ட்ராங்கா ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரெடிக்ஷன். அந்த வகையில பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ கோல்டுலயோ இல்ல லேண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாத தவணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால கட்ட முடியுது. ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் அப்படின்றது எவ்வளவு? குறைந்தபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தா மாசம் 500 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான், எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இதை எவ்ரி மந்த் நீங்க 500 மினிமம் கட்டலாம். அதுக்கு மேல உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜாஸ்தி பண்ணதுன்னா பண்ணிட்டு போகலாம். இப்போ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓகே இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. பெரிய லாபத்துக்கு வேண்டாம், ஒரு மாடரேட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தாலே ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸ்ல மாசம் 1000 ரூபாய் போட்டிருந்தா 20 மாசத்துல 2,40,000 ரூபாய் கட்டியிருப்போம். அந்த 2,40,000 அந்த 20 வருட முடிவுல பார்த்தா கிட்டத்தட்ட 22-23 லட்சம் ரூபாய் இருக்கும். இது வந்து ரொம்ப மாடரேட் பெர்ஃபார்மிங் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ். இதோட ஜாஸ்தியா ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்ல. அது ஒரு முக்கியமான ரீசன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, சோ செல்வாஜி கிட்ட நம்ம கிட்ட இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டோம் அண்ட் அவரும் ஆன்சர் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த क्वेश्चंस வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस அண்ட் இத பத்தின நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், இன்னும் நிறைய கிளாரிட்டி தேவைப்படலாம். சோ அந்த மாதிரி கிளாரிபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமிடியேட்டா கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற செல்வாஜியோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அண்ட் அவர்கிட்ட வந்துட்டு நீங்க உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற போது நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அவர் ஆன்சர் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு சூப்பரான தகவலை இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டு மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில சூப்பரான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். Bye from Shafi, Tata, bye bye, take care.